ஆயிரத்தின் நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவும் அரசியல் கணக்குகளும் என்ற தலைப்பில் தான் இன்றைய நீட்சி பகுதியில் விவாதிக்க இருக்கின்றோம். எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கான நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு தமிழக அரசு முனைப்பாக இறங்கியிருக்கிறது. இன்று மதுரையில் அதற்கான தொடக்க கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியைச் சேர்ந்தவர்களும் எம்ஜிஆருடைய நூற்றாண்டுக்காக மும்முரமாக பல ஏற்பாடுகளில் அவர்களும் இறங்கி இருக்கிறார்கள். மாறி மாறி இரு அணிகளும் எம்ஜிஆரை யார் அதிகம் கொண்டாடுவது என்பது குறித்து ஒரு போட்டியே நிலவுகிறதா என்ற பார்வையும் விமர்சனமும் கூட வைக்கப்படுகிறது. இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் எம்ஜிஆருக்கான நினைவு கூறுதல், எம்ஜிஆர் என்ற அவர்களுடைய பெரிய தலைவரை அவர்கள் கொண்டாடுவது என்ற விஷயங்கள் மட்டும்தான் இருக்கிறதா, அதை தாண்டிய அரசியல் கணக்குகளும் இதில் அடங்கி இருக்கிறதா என்பதுதான் பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி அவர்கள் இணைந்திருக்கிறார், அதிமுக அம்மா அணியின் சார்பாக. அதே போல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவை சேர்ந்த திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் நம்மிடையே தொடர்கிறார்கள். அதே போல சாமானியரும் நம்மிடையே இணைகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மதுரையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட விழா இன்னைக்கு தமிழக அரசின் சார்பாக ஒரு விழாவை தொடங்கி இருக்கிறாங்க. திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய சார்பாக அவரும் மற்ற விழாக்களை தொடர்ந்து நடத்தி வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு எம்ஜிஆருக்கு இரண்டு தரப்புமே விழாக்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது அவர்களுடைய கட்சியுடைய ஃபவுண்டர், நிறுவனர், ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர்களுக்கு போற்றுவதற்கான ஒரு சரியான ஒரு நியாயம், அந்த அவருடைய நினைவை இவங்க முன்னெடுத்து செல்றாங்க அப்படின்ற விஷயம் மட்டுமா, இரு அணிகளும் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அரசியல் ரீதியாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது? எம்ஜிஆரோட 101வது ஆண்டு விழா இது. அதனால ரெண்டு அணிகளும் தங்கள் பலத்தை நிரூபிக்கான ஒரு வாய்ப்பா தான் இதை எடுக்காங்கிறதா சரியான பார்வையா இருக்கும். குறிப்பா இதை இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னை அரசியல் களத்தில் முன்னிறுத்துறதுக்கு இதை ஒரு சரியான வாய்ப்பா அவர் பயன்படுத்தி முன்னெடுத்து செல்றாரு. அவர் இந்த அதிமுக அம்மா அணியில் இப்போ நாம சமயத்தில் ரெண்டு நிகழ்வுகளை பார்த்தோம். ஒன்று இப்தார் பார்ட்டியை அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி கட்சி சார்பாக பொதுச்செயலாளர் இடத்துல அதை நடத்தினாரு. அதில் துணை பொதுச்செயலாளர் கலந்து கொள்ளல, அழைப்பு கொடுத்தது போல கூட தெரியல. அடுத்தபடியாக ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவுங்கிறதுல பிரதமர் அவரை தொடர்பு கொண்டதும் அவரே அறிவிச்சார். ரெண்டு நிகழ்வுகளை நடத்திட்டாரு. இதுவரை அவர் அவருடைய ஒன்னு பன்னீர்செல்வத்தோட நடத்துற அரசியல் வேற, இவர் உள்ளுக்குள்ளே இவர் அணிக்குள்ளே நடத்துற அரசியல்ல இவரை பற்றிய குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் எதுவுமே அவர் தரப்புல பதில் சொல்லல. இன்னும் அவரே பதில் சொல்லல. ஆனா கடைசியா அவர் ஒரு 7 எம்எல்ஏக்கள் மூலமா ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு. என்னன்னா அதிமுக அடிப்படையில குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு எதிரானதுங்கிற இதை பண்றாரு. அதனால நாங்க சசிகலாவை பொதுச் செயலாளராக ஏத்துக்கிறோம். ஆனா டிடிவி தினகரன் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவை வாரிசுகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணல, எம்ஜிஆரும் பண்ணல, ஜெயலலிதாவும் பண்ணல. ஆனா சசிகலா அவர்களுடைய வாரிசுன்னு வரக்கூடாது, சசிகலா குடும்பத்தோட ஒருத்தரை பண்ணது தவறுங்கிற ஒரு கருத்தியல ஏற்கனவே முன்னாடி அதை சொல்லல, இவரு கீழே விழுந்த முறை தான் இதை சொல்றாங்க. அந்த ஒரு கருத்தியால பண்ணியிருக்கிறாரு. இந்த நூற்றாண்டு விழாவில் இவரு எம்பசிஸ் பண்ண போறது இதை தான் எம்பசிஸ் பண்ணுவார். ஃபுல்லா எல்லா மாவட்டத்திலும் நடத்தும் போது எம்ஜிஆர் வாரிசு கொண்டு வரல, ஜெயலலிதா கொண்டு வரல, எடப்பாடி பழனிசாமி நானும் கொண்டு வரலங்கிற மாதிரி தன்னை இமேஜை பூஸ்ட் பண்ணக்கூடிய இதை தான் பண்ணுவார். இன்னைக்கு மதுரையில் நடந்த 7 கிலோமீட்டருக்குள்ள வரவேற்பு, சிறுதேவ கோயிலான பாண்டி கோயிலுக்கு போய் அங்க போய் வணங்குறது எல்லாமே தன்னோட இமேஜை பூஸ்டப் பண்ணி வரக்கூடிய ஒரு முயற்சி தான். அவருக்கு தெளிவா தெரியுது. இந்த தன்னுடைய இமேஜை பூஸ்டப் பண்றதுக்கான முயற்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டு திரு பழனிசாமி அவர்கள் மீது மட்டும் தானா, திரு பன்னீர்செல்வம் பொறுத்தளவுல அவர் ஒரு தனி கட்சி, அந்த கட்சியில ஒரு அணி நிச்சயமா ஒரு அணி நிச்சயம் ஒரு அணி நம்ம தேர்தல் ஆணையம் அவருக்கு ஒரு சின்னத்தை கொடுத்து ஒரு கட்சி மாதிரியே இது பண்ணுங்கிற அந்த இதுல சொன்னேன். சோ அதுல அந்த லீடர்ஷிப்புக்குள்ள யாரும் கொஸ்டின் பண்ணல. இங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிற இவங்களுக்குள்ளே ஒரு லீடர்ஷிப் கொஸ்டின் இருக்கு. எடப்பாடி இன்னும் அசெட் பண்ணி தன்னை முன்னெடுத்து போக சொல்றாரு. அவர் அசெட் பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா there is no other alternative. எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைமையில தான் இன்னைக்குள்ள கவர்மெண்ட் இருக்குது. எதர் பழனிசாமி ஆர் எலெக்ஷன்ங்கிற சூழல் இருக்கு. அதை அவர் சாதகமா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே நம்ம பதிவு சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி இவர் ஓபிஎஸ் ஒரு பக்கமும் தினகரனை இன்னொரு பக்கமும்
வைத்து அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்தி தன்னை மேம்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் மேல போயிட்டு இருக்கிறார். ஓகே, நான் செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை தான் எடுத்துட்டு போக நினைக்கிறேன். இது எம்ஜிஆருக்கான நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லும்போது விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, எம்ஜிஆர் கொண்டாடப்பட்டதை காட்டிலும் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களுக்கான இமேஜ் பூஸ்ட் தான் அங்க ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஒரு மாபெரிய மேடையிலிருந்து ஜெயலலிதா அவர்களுடைய பாணியிலேயே தொடர்ந்து அதே பூர்ண கும்ப மரியாதை, அதே முளைப்பாரி, அவ்வளவு மாணவர்களை வந்து எம்ஜிஆர் ரூபத்துல வந்து ட்ரெஸ் பண்ண வச்சு அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்க வைக்கிறது. அப்போ முழுக்க முழுக்க நம்ம பேனர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடியதை கூட பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய படம், ஜெயலலிதா அவர்களுடைய படம், அதை தாண்டி முதலமைச்சர் பழனிசாமி அவர்களுடைய படம் தான் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஒரு இமேஜை உயர்த்துவதற்கான ஒரு விழாவாக பயன்படுத்தப்படுகிறது என்ற விமர்சனம் வைக்கப்படுது. முதல்ல அசோகா, தந்தி டிவிக்கு நன்றி. ஏன்னா ஒரு மாபெரும் மனிதருடைய நூற்றாண்டு விழாவில், அதுவும் 1977ஆம் ஆண்டு இன்றைக்கு தான் ஆட்சி அமைத்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜூலை 30ஆம் தேதி. அந்த நல்ல நாளில் என்னை கூப்பிட்டு அவரை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக மிக நன்றி. எங்களை போன்ற உண்மையான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகளும் அம்மா விசுவாசிகளும் இதை தலைவரோட பிறந்த நாளாக கொண்டாடத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய மனிதர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி தொடங்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த கட்சியில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு அம்மா இடத்துல, புரட்சித் தலைவரத்தில் எங்களுக்கெல்லாம் கிடைக்கும். நான் தலைவர் இடத்துல கட்சிக்கு வந்ததில்லை, இருந்தாலும் கிடைக்காமே போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர்ங்கிற 3 எழுத்து மந்திரம் வந்து யார் வேணா இன்னைக்கு அவரை கொண்டாடலாம். அந்த காலகட்டத்தில் படிப்பறிவு இல்லாத நாட்களில் அப்பெல்லாம் இங்கிலீஷ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப கூட அந்த இங்கிலீஷ் வார்த்தையான எம்ஜிஆர்ங்கிற அந்த வார்த்தை பாமர மக்கள் வரைக்கும் உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நடிகராகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய முதலமைச்சராகவும் வாழ்ந்து காட்டி அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க நான் சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டே இருக்கும். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா 1917ஆம் ஆண்டு பிறக்கிறார். 27ஆம் ஆண்டு பிழைப்புக்காக நாடக உலகத்துக்கு வரார். 37ஆம் ஆண்டு திரையுலகத்திற்கு வரார். 47ஆம் ஆண்டு கதாநாயகனாக முதலாக நடிக்கிறார். 57ஆம் ஆண்டு முதலாக படத்தை தயாரித்து நாடோடி மன்னனை இயக்குகிறார். 67ஆம் ஆண்டு பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் நின்று ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏ உள்ள நுழைகிறார். 77ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆகிறார். 87ஆம் ஆண்டு மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்னும் மக்கள் மனதில் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு தலைவருடைய பிறந்த நாளை நிச்சயமான அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்கல. அந்த தலைவரை கொண்டாடுவதை கேள்வி எழுப்பப்படுது. அப்படி ஒரு ஒப்பற்ற தலைவருடைய பிறந்தநாள் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களே, ஆனால் எம்ஜிஆருக்கான கொண்டாட்டங்களை விட அங்க முதலமைச்சருக்கான மரியாதை, முதலமைச்சருக்கான இமேஜ் பூஸ்ட் தான் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதை பத்தி தான் நான் கேள்வி கேட்டேன். ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் இன்னைக்கு மதுரைக்கு போகல, இன்னும் செய்தியிலையும் பார்க்கல. ஒருவேளை என்னெல்லாம் விஷயங்கள் பின்பற்றப்படுமோ, பூரண கும்ப மரியாதை கொடுப்பது, அப்புறம் அந்த முளைப்பாரி எடுத்துட்டு பெண்கள் வருவது, அங்க சின்ன குழந்தைகளை நிப்பாட்டி எம்ஜிஆர் வேஷம் போட்டு நிக்க வைக்கிறது, முதலமைச்சருக்கு எல்லா அமைச்சர்களும் சென்று பூங்கொத்து கொடுத்து வரவேற்பது, ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய பாணி அப்படியே மதுரையில பின்பற்றப்படுதுன்ற விமர்சனம் சொல்லப்படுது. ஒருவேளை மாண்புமிகு முதலமைச்சருடைய ஃபாலோவர்ஸ் விருப்பப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அப்படியே அவரை வரவேற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். அவருக்கான முக்கியத்துவம் எம்ஜிஆர் முக்கியத்துவம் பெறணும்ன்ற ஒரு கேள்வி இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எங்கள் இதயம் அம்மா அவர்களுக்கும் தான் முக்கியத்துவம். இது அம்மாவுடைய ஆட்சி. இன்னைக்கு நடப்பது புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. நான் வேற யார் ஆட்சின்னு சொல்ல மாட்டேன். இது அம்மாவுடைய ஆட்சி. அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை இன்னைக்கு ஆலமரமா வளர்த்து விட்டவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவங்க 2 பேர் தான் அந்த ஆட்சிக்கும் இந்த கட்சிக்கும். ஏன் அந்த விமர்சனம் வருது அப்படின்னா, திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது போல எம்ஜிஆர்ங்கிற ஒரு விஷயத்தை காரணமா பயன்படுத்தி திரு பழனிசாமி அவர்கள் தன்னை கட்சிக்குள்ள நிலைநிறுத்திப்பதற்கான இது ஒரு முயற்சி. மாவட்டந்தோறும் கூட்டத்தை நடத்துறது, மாவட்டந்தோறும் தனக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு வருதுங்கிறதுக்கான முயற்சியா ஒரு அரசியல் ரீதியா இது பயன்படுத்தப்படுதா? இல்ல அசோகா, அம்மா இருக்கும் போதே கடைசியா செயற்குழுல அம்மா பேசும்போதே, முதலமைச்சரா பதவி எடுத்த பிறகு செயற்குழுல பேசும்போதே அம்மா சொன்னாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டை அந்த வருடம் ஊராக, ஊராக, கிராமம் கிராமமாக, ஏன் ஒரு தெருவுக்கு நாம் கொண்டாட வேண்டும், நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்பது அம்மா ஜனவரியிலே தொடங்கி இருக்கணும். அவர்கள் சொல்வது போல போன வருஷம் தொடங்கி இந்த வருஷம் முடிச்சிருக்கோம். இது 101வது ஆண்டு கொண்டாடலாமா? அதன் பிறகு அம்மாவுடைய மறைவு, அதன் பிறகு கட்சியில் வந்த பிரச்சனைகள், கட்சி பிளவுபட்டது, அதற்கு பிறகு நம்முடைய எம்எல்ஏஸ் எல்லாம் மறுபடியும் சட்டமன்றத்திற்கு எத்தனை நிகழ்வுகள் இடையில நடந்து போச்சு இல்லையா? அதெல்லாம் முடிஞ்சு நம்ம மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கே ஒரு 4-5 மாசம் ஓடி போயிடுச்சு. அதன் பிறகு இன்றைக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த நாள் என்பதனால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த நாள் என்பதனால் இன்னையிலிருந்து இந்த அரசாங்கம் கொண்டாடிட்டுங்கிறதுக்காக இந்த நிலாவை கொண்டாடி இருக்காங்க. நான் திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக நினைக்கிறேன். மாவட்டம் வாரியாக செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில ஏற்கனவே தொடர்ந்து நீங்க நடத்தி வரீங்க. ஆனா இன்று திருவண்ணாமலையில நடந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் பிளஸ் செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி நடத்தப்படுகிறது. திரு பழனிசாமி அவர்கள் மதுரையில் நடத்துறாரு, அதற்கான ஒரு கவுண்டர் அப்படிங்கிற மாதிரியா? இல்லம்மா, 8வது கூட்டம் இன்னைக்கு நடக்குது. 8 கூட்டங்களுமே உங்களுக்கு தெரியும்,
முதல் மார்ச் 1ஆம் தேதி நாங்கள் அறிவித்தது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலையும் நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா பிளஸ் உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரிப்பரேஷன் பிளஸ் கட்சியுடைய எதிர்கால செயல்பாடுகள் இந்த மூன்றையும் வச்சுதான் நாங்க போயிட்டு இருக்கோம். எங்களோட அடிப்படையான விஷயம் என்னன்னா, இந்த இன்னைக்கு 10வது கூட்டம் நடந்திருக்கு திருவண்ணாமலையில. எல்லாத்திலுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழான்றதான். ஏன்னா அந்த தர்மயுத்தத்துடைய அடிப்படையே நாங்க என்ன எடுத்திருக்கிறோம்னா, என்னோட நினைவு சரியா இருந்தா எந்த ஒரு கூட்டத்திலுமே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பேசும்போது எம்ஜிஆருடைய நூற்றாண்டு எம்ஜிஆருடைய சிறப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசினதா எனக்கு நினைவு. You can remind me if it is. ஆமா, எல்லா கூட்டத்திலேயுமா முதல் கூட்டத்திலிருந்து எல்லா கூட்டம் வரைக்கும் அதுதான் அடிப்படையான விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் விட்டு சென்ற விழுமியங்கள் நம்பர் 1 குடும்ப அரசியல் இல்லாத கட்சியை கட்டமைத்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்காக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தையும் இழந்து நாங்க வெளியே இந்த தர்மயுத்தத்தை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல ஊழல் இல்லாத நல்லாட்சி, அதே போல ஏழை மக்களுக்கு அடித்தள மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்லாட்சி, இதை வச்சுதான் நாங்க ஆரம்பிச்சோம். புரட்சித் தலைவர் பேரை சொல்லி தான் முதல்ல ஆரம்பிச்சோம். அக்டோபர் 17 அன்று கடைசி மீட்டிங்னு போட்டு நாங்க அறிவிச்சது மே 1ஆம் தேதி. அதனாலதான் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணாரா, டேட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அக்டோபர் 17ஆம் தேதி எங்க மீட்டிங் அதுவும் கலந்துக்கிறாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது ஏதோ திடீர்னு ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லுவது. இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக நடத்தக்கூடிய கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்பட கண்காட்சி அப்படிங்கிற விஷயம் நடத்தப்படுது. எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள், எம்ஜிஆர் அவர்கள் பற்றின கட்டுரை போட்டி, இல்ல பல போட்டிகள் வைக்கிறாங்க, பரிசுகள் கொடுக்கறாங்க, நலத்திட்ட உதவிகள்னு சொல்றாங்க. இது போன்ற எம்ஜிஆர் தீம்டான விஷயங்கள் எதுவுமே திரு ஓபிஎஸ் அவர்களுடைய கூட்டத்தில் பார்க்கலையே. நாங்க அறிவித்தது 12 விஷயங்கள் அறிவித்தோமா. மார்ச் 1ஆம் தேதி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்தது என்னென்னலாம் செய்ய போறோம், எப்ப செய்ய போறோம், சைபர் எக்ஸிபிஷன்ல இருந்து புரட்சித் தலைவரோட இருந்து பணியாற்றியவர்களுக்கு பொற்கிளி கொடுக்கிறது வரைக்கும் 12 விஷயங்கள் நாங்க அறிவிச்சிருக்கிறோம். எல்லா ஊடகங்களும் நீங்க எடுத்து கொண்டு போயிருக்கிறீங்க. பல விஷயங்கள் குவைட்டா நடந்துகிட்டு இருக்கு. அக்டோபர் 17 இது கல்மினேட் ஆகும். 2 நாட்கள் மிகப்பெரிய இடத்துல சென்னையில் ஒரு 50,000 பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இவங்க தான் தாங்கள் விடுபட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி திடீர்னு அறிவிச்சு அதே மாதிரி மாடல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் போற ஒரு மாடலை போட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காப்பி கேட், நீங்க ரவீந்திரன் துரைசாமி அவர் ஸ்டார்ட் பண்ண விஷயம் ஏதோ ஒரு விதயத்தை காப்பி அடிச்சு செய்யறதா தான் நான் பாக்குறேன். இதை பொறுத்த வரைக்கும் அம்மா செஞ்சதை காப்பி அடிக்கிறதோ, இப்ப நாங்க செஞ்சதை காப்பி அடிக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு மீ டூ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மீ டூ முயற்சி தான் இந்த முயற்சி நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திருவண்ணாமலையில 20,000 தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சு நின்று புரட்சித் தலைவர் பெயரை உச்சரிக்கிறாங்கன்னா அது நாங்க எடுத்த மாடலோட வெற்றின்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டாடப்படக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களும் கூட மற்றொரு விழாவில் பேசுறாரு. அவருடைய சார்பில் பேசக்கூடிய விழாவில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் தான் குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்காக இது போன்ற விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம், குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எம்ஜிஆரும் கருதினாரு அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. குடும்ப ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய அணியாக திரு பழனிசாமி அவர்களுடைய அணி இருக்கிறதா? அதுதான் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கையா? எதை குடும்ப ஆட்சிங்கிறீங்க? சின்னம்மா அவர்களை கள பொதுச் செயலராக்கி இருப்பதா? சின்னம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அம்மா கூட அன்னை சந்தியா அவர்கள் கூட 25 ஆண்டுகள் தான் அம்மாவோட வாழ்ந்தாங்க. மாண்புமிகு கள பொதுச் சின்னம்மா அவர்கள் 33 ஆண்டுகள் அம்மாவோட இருந்தாங்க. கூட பிறக்கலையே தவிர ஒரு சகோதரியா தாயா அவங்களை பார்த்துக்கிட்டாங்க. அம்மா ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துல இத்தனை ஆண்டுகள் அவங்க கூட இருந்திருக்காங்க. உண்மையை சொல்ற, என்னை போன்ற ஒரு 10% ஆட்கள் தான் டைரக்டா அம்மா மூலமா கட்சிக்கு வந்தாங்க. அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை வைத்த 90% பேர் மாண்புமிகு சின்னம்மா மூலமாகத்தான் கட்சிக்குள் பதவி வாங்கி அமைச்சராய் எல்லாமே நடந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு அம்மா இல்லாத நிலையில் அம்மாவுடைய அந்த அரசியல் பாணியை கற்றவர், அம்மாவுக்காக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி நினைக்காம 33 வருஷம் அம்மா கூட இருந்திருக்காங்கிறதுனால தான் இன்றைக்கும் நாங்கள் சொல்வது கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் இன்றைக்கு சின்னம்மா இல்லாத நிலையில் சின்னம்மா அவர்கள் இன்னைக்கு அவர்கள் இல்லாத நிலையில் அவர் குடும்பத்துல இருந்து தான் ஒருத்தர் வரணுமா? அதிமுகல வேற நிர்வாகிகளே இல்லையான்றதை அவங்க கேக்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாணி தான் பின்பற்றினாரா? ஜெயலலிதா அவர்கள் இந்த பாணி தான் பின்பற்றினார்களா? இன்றைக்கு அம்மா தலைவர் போனவுடன் அம்மாவுக்கு மிக உறுதியான உள்ளம் படைத்த அம்மா கிடைத்தார்கள். இன்றைக்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருப்பதனால்
மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா இருந்த போதே 33 அவர் அம்மா கூட பழகி இருந்திருக்காரு. பொருளாளராக, அமைப்பு செயலாளராக, பேரவை செயலாளராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த கழகத்தில் பல பணிகளை செய்த அனுபவம் உண்டு. எல்லாரோட பழகிய அனுபவம் உண்டு. ஆகவே சின்னம்மா இல்லாத நிலையில் அவர் இந்த கட்சி எங்களுடைய நிலைப்பாடு அதுதான். அதற்காகத்தான் இன்னைக்கு நாங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சியையும் கட்சியவர்கள் பார்த்துக்கிட்டோம் கேட்கிறோம். ஓகே, சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு ராம்ஜி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். நான் அவருடைய பார்வையும் பெற விரும்புறேன். திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு, அவருக்கான ஒரு விழா அப்படிங்கிறது 2 அணிகளாலும் கொண்டாடப்படக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதுல நீங்க ஒரு சாமானியரை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நபரா எம்ஜிஆருக்கான விஷயங்கள், அவருடைய கொள்கைகள், அவருடைய இமேஜ் அப்படிங்கிறது அவருக்கான கொண்டாட்டமா இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசியல் பின்புலங்கள் தான் அதிகம் இருக்குன்றது உங்களோட பார்வையா இருக்கா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு பெரிய மிகப்பெரிய புரட்சிகளை உண்டு பண்ணவர். சத்துணவுங்கிற ஸ்கீமை காமராஜர் கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தினது எம்ஜிஆர் தான். அது மாதிரி பல திட்டங்களை அவர் கொண்டு வந்து மக்கள்னாலையும் தேசியத்தில் எல்லாராலையுமே பாரத ரத்னாங்கிற லெவலில் அவர் பேசினவங்க இன்னைக்கு. அதனால் இது கவர்மெண்ட் சார்பில் கொண்டாடுறது தான் நல்லதே தவிர இவங்க அரசியலில் பண்ணுறது எந்த அளவுக்கு சரிங்க. கவர்மெண்ட் சார்பில் தான் முதலமைச்சர் கொண்டாடி இருக்கிறாரு திரு ராம்ஜி. கவர்மெண்ட் சார்பில் கொண்டாடுறது வரவேற்கத்தக்கது. சோ அப்போ இதுல ஒரு பெரிய இதுல 2 அணிகளுக்கான போட்டி அது நடக்கிறதா நீங்க கருதல? எம்ஜிஆருக்கான செய்ய வேண்டிய ஒரு நியாயமான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் பாக்குறீங்க? ஆமா ஆமா. ஓகே, ரைட் ரைட். நான் திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக நினைக்கிறது, இன்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசும்போது வினோதமான ஒரு கூட்டணியை கூட முன் வச்சிருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் கூட்டா செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முதல் முறையா முன்வைக்கிறாரு. அதற்கான அடிப்படை என்ன? ரொம்ப விசிபிளா தெரியுதுங்க. அசம்பிளியில நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் துரைமுருகன் அவர்கள் 4 முறை அமைச்சர்களை பாராட்டி பேசுவது, அவர்கள் இரு அணிகளும் நடந்து கொள்ளும் விதம் பாத்தீங்கன்னா அது இவ்வளவு பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு. டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க, அந்த மாதிரி ஒரு திரும்பி வந்துடுறாங்க. குட்கா பிரச்சனை இல்ல பங்கெடுக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ஒரு எந்த விதத்திலையும் இன்னைக்கு ஆட்சியுடைய தவறுகள் அதை சுட்டி காட்டுவதிலையும் சரி, எல்லாத்திலையும் ஒரு மென்மையான போக்கு கடைபிடிக்கப்படுகிறது திமுகவில். அது ரொம்ப சடனா இது நடந்திருக்குமா? அம்மா இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு போன் ஹோமி அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த அளவுக்கு ஒரு ஈஸ் இருந்திருக்குமா 2 அணிகளுக்கு இடையில அப்படின்றது இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் இதே குற்றச்சாட்டை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது திருமதி சசிகலா அவர்கள் வைக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்கள் மீது அதே குற்றச்சாட்டு நீங்க திமுகவோட இணக்கமா ஒரு சரியான நீங்க சிரிக்கிறீங்க அசெம்பிளில அப்படின்ற விஷயம்லாம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது சொல்லப்பட்டது. கரெக்ட். அந்த அளவு இருந்தது. இன்னைக்கு என்ன நடக்குது? எங்களுடைய கேள்வி அதுதான். நம்பிக்கை வாக்கெடுப்பு நிறைவடைந்த போது எதிர்க்கட்சிகள் இல்லாமல் நடத்தி இருக்க கூடாது, திமுகவை வெளியேற்றியது தவறு என்று முழங்கியவர் திரு பன்னீர்செல்வம். கரெக்ட். அதுல என்ன தவறு இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, என்ன சொன்னோமோ அதை நேரடியா சொன்னோம். இன்னைக்கு இல்ல அம்மாங்க பாருங்க, முதல்ல அவங்க சியா சரஸ்வதி அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் கவுண்டர் பண்ணணும். அவங்க சொன்ன விஷயம் இப்ப சசிகலா அவர்களுக்கு அப்புறம் தினகரன் அவர்கள் தான் இயற்கையான வாரிசு என்ற மாதிரி ஒரு ட்ராக் எடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவால் 6 வருடங்கள் கட்சியிலே இல்லாம வெளியே அனுப்பப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். அதனால தயவு செய்து அதே ஒப்புமை எப்படி நீங்க பண்ண முடியும்? அவங்க சசிகலா அவர்கள் பத்தி சொன்னாங்க, கூட இருந்தாங்க, அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க, எல்லாரும் சேர்ந்து சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் எப்படி டிடிவி தினகரன் அவர்கள் அம்மாவால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர், அவர் உள்ள அவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்கிறாரா, அதை அந்த பொறுப்புக்கே எந்த விதத்திலும் குவாலிஃபை ஆகாத சசிகலா அவர்கள் அவர்களுடைய மன்னிப்பை ஏற்று மறுபடியும் கட்சிக்குள்ள அவங்க சேர்க்கிறாங்க. சேர்த்த 6 மணி நேரத்தில் அவங்க துணை பொதுச் செயலாளர் நியமிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் புரட்சி தலைவர் விட்டு சென்ற விழுமியங்களா, அம்மா அவர்கள் விட்டு சென்ற விழுமியங்களா? எந்த வகையில் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? அதனால மக்களுடைய எதிர்ப்பு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த அரசாங்கத்து மேல. உண்மையான அதிமுக நாங்க ப்ரூவ் பண்ண முடிஞ்சது காரணமே தொண்டர்கள் முழுக்க இதை எதிர்க்கிறாங்க. இந்த ஒரு
வாரிசு அரசியலை, இந்த ஒரு குடும்ப அரசியலை, எந்த குடும்ப அரசியலை திமுக வந்து முன்வைக்கிறதோ அதை எதிர்த்து நின்றோமோ, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, எதிர்த்து நின்று கட்சியை வடிவமைத்தார்களோ அந்த விழுமியம் என்று கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது. நாங்கள் தான் பிடித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இரட்டை இலை சின்னம் இன்னைக்கு எங்க? அதை பாதுகாக்கிறது தானே அதிமுகவுடைய தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய முதற்கட்ட விஷயமாக இருந்திருக்க முடியும். கண்டிப்பா அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களே பெரிய சொத்து இரட்டை இலை. இது யாரும் மறுக்க முடியாது. அந்த சொத்து வந்து இந்த இரு அணிகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுகள், மோதல்கள், பிரிவினைகள் தான் இன்னைக்கு இரட்டை இலையே இந்த கட்சிக்கு இல்லாமல் ஆக்கியிருக்குன்னா மறுப்பீங்களா? அந்த வழக்கை தொடர்ந்தது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி உண்மையான அம்மா கண்டிப்பா இல்ல. எங்க இந்த சொத்து புரட்சி தலைவர் விட்டு சென்ற சொத்து, புரட்சி தலைவி அம்மா வளர்த்தெடுத்த அந்த சொத்து, இந்த கட்சி இது வந்து ஒரு தனிநபரின் பிடியிலோ ஒரு குடும்பத்தின் பிடியிலோ செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அமைதி புரட்சியை நிகழ்த்தினார், தர்ம யுத்தத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இதுல வந்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்க மறைக்க நினைக்கிற ஊடகத்துல மறைக்க நினைக்கிற விஷயம் வந்து இன்னைக்கு 20,000 பேர் வந்து திருவண்ணாமலையில கூடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அளவுக்கு எழுச்சியுடன் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நீங்க மதுரை நிகழ்ச்சியை சொல்றீங்க, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வரிசையா நிக்க வச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை கொண்டாடுறது ஒரு பெரிய சீமை வித்தையா? எத்தனை தொண்டர்கள் அங்க இருந்தாங்க? அவரு நம்ம பொதுஜனம் நீங்க அடையாளப்படுத்தியிருக்காரு. அவர் சொன்னாரு இது மாதிரி அரசாங்கம் வந்து கொண்டாடுறது தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தொண்டர்கள் வந்து ஒன்னா இணைஞ்சி புரட்சி தலைவரை ஒரு 5 நிமிஷம் நினைச்சு பார்க்கிறதுன்றது உன்னதமான விஷயம் நினைக்கிறேன். அவ்வளவு எழுச்சியோட மக்கள் இருக்கிறது காரணமே அந்த குடும்ப அரசியல் இன்னைக்கு வந்து அங்க பேசப்படுது. அதை எடப்பாடி அவர்கள் அதை முழுமையாக எதிர்த்து நிற்கவில்லை என்பதுதான். இத்தனை அமைச்சர்கள் வந்து பேசுறாங்க, நாங்க வந்து அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சிட்டோம் சொல்லி. ஆனா வந்து ஏன் வந்து முதல்வர் எடப்பாடி அவர்கள் இதை பத்தி பேசலன்றதா எங்களுடைய கேள்வி. ஓகே, நான் சரஸ்வதி அவர்கள்ட்ட தான் கொண்டு போக விரும்புறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களையும் முழுமையாக எதிர்க்கவில்லை. தேர்தல் ஆணையத்தில் இன்னமும் அவர்களுக்கு ஆதரவாக அஃபிடவிட் போடப்படுகிறது. அவர்கள் இல்லை என்றால், குடும்ப ஆட்சி இல்லை என்றால் அணிகள் இணைப்புக்கு வழிவகுத்து விடும் அப்படிங்கறத அவங்களோட பார்வையா இருக்கு. அப்போ ரெட்டையிலே பெறணும், அணிகள் இணையணும், எம்ஜிஆர் அவருடைய லெகசியை தொடரணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த இரட்டை நிலைப்பாடு தான் காரணம். சகோதரர் மாஃபா பாண்டியராஜனுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அம்மாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேரை கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறாங்க, எத்தனையோ பேரை மறுபடியும் சேர்த்திருக்காங்க. அதே போல கடைசி 2 வருடங்கள் 15-16 ஆண்டுகளில் சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் பல முறை வந்து கொடநாட்டிலையும் கார்டன்லயும் அம்மா பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருந்தாங்க. ஒண்ணு. அதே போல இப்ப நீங்க ரெண்டாவது என்ன கேட்டீங்க? இப்ப என்ன கேட்டீங்க? இல்ல, இந்த அணிகளுடைய இணைப்பிற்கு நீங்க தான் தடையாக இருக்கீங்க. நீங்க குடும்ப அரசியல் இரட்டையிலே இழந்திருக்கிறீர்களா? எல்லாரும் ஒன்றாக எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சியுடைய பேர் இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்கு, அவருடைய சின்னம் உங்கள்ட்ட இருக்கு. ஒரே நிமிஷம், எல்லாரும் சேர்ந்துதான் மாண்புமிகு சின்னம்மாவரை போய் சிலரை உட்கார வச்சது. இன்றைய வரைக்கும் அஃபிடவிட்ல அவங்க பேர் தான் இருக்கு. ஒன்று, குடும்ப அரசியல் சொல்லும் போது சின்னம்மா குடும்பத்திலிருந்து எல்லாருமா ஒரு துணை முதலமைச்சராக, எம்பியாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மந்திரியாக பதவி வைத்திருந்தால் அது குடும்ப அரசியல். சகோதரர் டிடிவி தினகரன் மட்டும் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைச்சாரே தவிர அவங்க குடும்பத்திலிருந்து யாரும் கட்சியில சில பொறுப்புகளை டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் அவர் மகாதேவன் இறந்து போன சகோதரர் மகாதேவன் கொடுத்தாங்க. அதன் பிறகு அதையும் அம்மா எடுத்துட்டாங்க. மற்றபடி அந்த குடும்பத்துல யாரும் அரசாங்க பதவிகளோ, நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே மந்திரி பதவிகளோ, துணை முதலமைச்சர் பதவிகளோ சின்னம்மா உட்பட யாருமே வாங்கியதில்லை. அப்படி யாராவது வாங்கி இருந்தாதான் அது குடும்ப அரசியல். அவர்கள் அம்மாவுக்கு துணையா இருந்தாங்க, அம்மாவோட இருந்தாங்க. அம்மா எப்படி கட்சியை ஆட்சியை வழிநடத்தினாங்கிறது முழுக்க முழுக்க மாண்புமிகு சின்னம்மாவுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க அவங்க வரணும். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா திரு ராம்ஜி அவர்களும் கூட குறிப்பிட்டது போல அரசாங்கத்தின் சார்பாக தற்போது கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சில சர்ச்சைகளும் எழுந்தது. இந்த விழாவில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்னு தற்போது சொல்லப்படக்கூடிய நபர்கள் வந்து பங்கேற்கவில்லை. அப்போ இது ஆட்சி ரீதியான விழா இது அப்படின்னா கட்சி ரீதியான விழா வேற நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கணுமா? இல்ல நிச்சயமா ஜெயலலிதா காலத்தில் இல்ல, எம்ஜிஆர் காலத்திலே, கருணாநிதி காலத்திலே அரசு விழானா அது கட்சி விழா தான். அரசு விழாவில் தான் கருணாநிதி அரசியல் பேசுவார், ஜெயலலிதாவும் அரசியல் பேசுவாங்க, எம்ஜிஆரும் அரசியல் பேசுவார். இது வந்து நம்ம எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ நடக்கக்கூடிய விழா வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் ஒரு தலைவராக உருவாக்குறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஒரு இந்த விழாவுக்கு திரு தினகரன் அவர்கள் அழைக்கப்படாதது ஒரு சிக்னிஃபிகன்ஸ். நிச்சயமாக தினகரனையும் சசிகலாவும் ஒதுக்கிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அதே வேளையில அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல ரெட்டையில சின்னமான கேஸ்ல அவங்க தான் இருக்காங்க. அதை தான் மாஃபா பாண்டியராஜன் சொல்றாரு. என்னன்னா இது வந்து இவரு பன்னீர்செல்வம் அணியோட வெப்பன் என்ன?
ஒண்ணு குடும்ப ஆட்சியில எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும், ஒரு வெப்பன். இன்னொன்னு வந்து அந்த ஜெயலலிதா மரணத்துக்கு வந்து விசாரணை வேணுங்கிற 2 வெப்பனும் அவங்க கையில எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு கருத்து கணிப்புல நல்ல ஆதரவு இருக்கு, மக்கள் கூட்டம் வருது, ஆப்வியஸ், அது நம்ம மறுக்க விரும்பல. ஆனா அந்த வெப்பனை வந்து தன் தேவைக்காக எடப்பாடியும் கையில எடுக்கிறார். இதுவரை அவர் அது கையில எடுக்கல. அந்த 7 எம்எல்ஏக்களை வச்சு ஒரு அறிக்கை விடுறாரு பாருங்க. அந்த அறிக்கையில சசிகலாவையும் தினகரனையும் செக்ரிகேட் பண்றாரு, வித்தியாசப்படுத்தி சொல்றாரு. இதைத்தான் கேபி முனுசாமியும் முதல்ல, இப்ப இன்னைக்கு பன்னீர்செல்வம் அணியில இருக்கிறாரு, அவர் வந்து நடராஜனையும் திவாகரனா ஒருத்தர், அவரே வந்து இந்த இவங்க 2 பேரும் குடும்ப உறுப்பினர்ல வந்து சசிகலா புகழுக்கும் பெயருக்கும் களங்கம் விளைவிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள சசிகலா கட்டுப்படுத்தணும்னு கேபி முனுசாமி முத அந்த கருத்துருவாக்கத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த கருத்துருவாக்கத்தை இப்ப எடப்பாடி ஆட்கள் 7 எம்எல்ஏக்கள் வச்சு கையில் எடுத்திருக்கிறாரு. அவர் எந்த ஆயுதத்தை எப்ப வேணாலும் கையில் எடுக்கலாம், அவர் கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் வந்து பண்ணது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். நீங்க வந்து there is no other alternative OPS னு தான் இருந்தது. EPS க்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல நம்ம சொல்றோம்ல, இதே பொசிஷன்ல தான் OPS இருந்தார். OPS வந்து டிஸ்லாஜ் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ராஜினாமா செய்தது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். ஏன் பண்ணாரு ஏது பண்ணாருன்னு he alone knows. இப்போ வந்து இவர் கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருக்கனால நிதானமா endurance is a virtue in politics, அந்த virtue வந்து எடப்பாடிட்ட இருக்குது. ஓகே, சோ அத வச்சு அவர் பயணிக்கிறார் அப்படிங்கறத சொல்றீங்க. அதுல வந்து தினகரனை வச்சு பன்னீர் அடிக்கணும்னாலும் பன்னீரை வச்சு தினகரன் அடிக்கணும்னாலும் எப்படி அடிச்சும் தன் பொசிஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய வேலையை ராஜேந்திரத்தோட செய்றார். ஓகே, நான் செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இன்னைக்கு ஒரு ஆட்சி ரீதியான ஒரு தமிழக அரசாங்கத்துடைய செலவுல தமிழக அரசாங்கத்துடைய பணத்தை பயன்படுத்தி ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கான நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது. ஆனால் இதுல முழுக்க இது ஒரு கட்சி விழாவாக தான் பாதிக்கப்படுகிறது. இதுல வந்து கட்சியில யார் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் தான் இது பயன்படுத்தப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போதும் கூட திமுகவை வந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அழித்தார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த கட்சி கொடியுடைய 3 வண்ணங்களாக எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவங்க எல்லாம் வந்து திகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ முழுக்க கட்சி ரீதியான விஷயங்களை வந்து முன்னெடுத்து பேசுவதற்கு ஒரு அரசாங்கத்தின் தரப்பிலான விழா எதற்கு? இல்ல, சார் சொன்ன மாதிரி தான், ஒரு அரசு தரப்புல வந்தாலும் எந்த நிகழ்ச்சியும் வந்து அந்த அரசு சார்ந்த கட்சியே யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சியை பத்தி பேசதான் செய்வாங்க. அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு கட்சியிலங்க விழா நடத்திருக்கணும். எம்ஜிஆர் அவர்களுடைய பேர்ல ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிறது, எம்ஜிஆர் அவர்களுக்காக வந்து நலத்திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படின்றதுனா சரி. அங்க வந்து திமுகவை எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து ஒழித்தார் அப்படிங்கிற பேச்சு, கட்சியுடைய கொடியுடைய 3 வண்ணங்கள் என்ன அப்படின்னு முதலமைச்சர் விவரிக்கிறாரு. அப்போ இது வந்து கட்சி ரீதியான விஷயங்கள் தான். இல்ல அசோகா, ரவீந்திரன் சார் சொன்னதுல நான் ஒன்ன வந்து அக்செப்ட் பண்றேன். அதுதான், எந்த கட்சியாக இருந்தாலும் அரசு விழா நடந்தாலும் கட்சி விழா நடந்தாலும் முதல்ல கட்சியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது சரிங்களா? தன் கட்சி அது நடைமுறை வழக்கம். யாரா இருந்தாலுமே அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஒரு அரசு நிகழ்ச்சி இல்ல அரசு பணத்துல கட்சி விளம்பரம் இல்ல. ஒரு நிமிஷம், இப்ப நடத்துறது என்ன அண்ணா? நடக்கிறது அம்மாவுடைய ஆட்சி. அம்மாவுடைய ஆட்சியில அம்மாவுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துறார். அப்படி நடத்தும் போது தான் சார்ந்த கட்சியை பற்றி ஒரு முதலமைச்சர் பேசுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? இல்லங்க, ஒரு இந்த கட்சி தான் இந்த ஆட்சியில இருக்கு. இன்னைக்கு கட்சி தான் ஆட்சியில இருக்கு. கட்சி செலவு பண்ணி விழா நடத்தட்டும். அதுல எந்த தவறு? அது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான ஒரு பூஸ்ட் அப்புக்கும் கட்சி ரீதியான விஷயங்களை முன்வைக்கிறதுக்கும் இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அரசாங்கத்தாலே நடத்தப்பட வேண்டும் என்ற கேள்வி. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துதான் தலைவரும் அம்மாவும் எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. இன்றைய வரைக்கும் இல்ல, இனி எந்த தலைமுறை வந்தாலும் அழிக்க முடியாத திட்டங்களை மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. சோ இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா மக்களுடைய ஆட்சியா இருக்கும் போது இந்த கட்சி என்னெல்லாம் செஞ்சது அப்படிங்கறத சொல்றதுல எந்த தவறும் இல்லை. பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஏன் விழால இல்ல? நிச்சயமாக நான் இதுதான் நீங்க கண்டிப்பா கேட்பீங்கன்னு தெரியும். இப்பவும் சொல்றேன், என் சகோதரர் மாஃபா பாண்டியராஜனுக்கு சொல்றேன், நடந்தவை எல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும், அதெல்லாம் மறக்க. இப்போ நாங்க கழக துணை பொதுச் செயலாளர் சின்னம்மாவை என்ன சொல்றாங்கன்னா, தயவு செய்து ஒன்றிணையுங்கள். இந்த கட்சியும் ஆட்சியும் அம்மாவுடைய ஆசைப்படி 3 ஆண்டுகள், அதாவது பொதுச் செயலாளர் வரல, முதலமைச்சர் தனியா நடத்துறாரு. அப்புறம் நீங்க இல்ல மிக தெளிவா சின்னம்மாவும் துணை பொதுச் செயலாளர் என்ன சொல்லிருக்காங்க, எல்லாரும் நான் 6வது நாள் நான் இன்னும் காத்திருக்கேன், எனக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும். அதுதான் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் சரி, அப்போ கழக துணை பொதுச் செயலாளர் நாங்கள் உட்பட தினகரன் அவர்களை மதுரைக்கு அழைக்காதது தவறு. திரு பழனிசாமி அவர்கள் கிடையாது, இது அரசு சார்பா நடக்குது. அவங்க கட்சியை தனியா நடத்த போறீங்களா? அது பொதுச் செயலாளர் அதிமுக புரட்சி தலைவி அம்மாணி விழாவை நடத்திட்டு இருக்காங்க, மாவட்டமா கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதிமுக அம்மாணியோட விழா எங்க? அது மாண்புமிகு பொதுச் செயலாளர் அறிவிப்பாங்க. அது நான் எப்படி சொல்ல முடியும்? அவர்களும் திரு பழனிசாமி அவர்கள் ஆட்சி ரீதியா ஒரு விழா நடத்திட்டு இருக்காரு. அவர்கள் சொன்னபடி இது அரசு விழா.
இது அரசு சம்பந்தப்பட்ட விழா. திரு முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட விழாவா நடத்தல, கட்சி சம்பந்தப்பட்ட. இன்னைக்கு தனி விழா நடத்த போறாங்க. அதுதாங்க இப்ப என்ன சொன்னாங்க துணை பொதுச்செயலாளர் என்ன சொன்னாங்க, நான் இன்னும் 60 நாளைக்கு நான் கலந்துக்கல. நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க, நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா அம்மாவுடைய ஆட்சியும் கட்சியும் 100 ஆண்டுகளுக்கு நான் இப்பவும் சகோதரர் மா பாண்டியராஜன் அதான் வேண்டிக்கிறேன். இந்த புரட்சி தலைவர் நல்ல பிறந்த நாளில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் கிட்ட பேசுங்க. எல்லா கட்சியிலயும் மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும், அரசியல்ல எல்லாமே இருக்கும். ஆனா இப்ப நம்ம எல்லார் மனதிலும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். இன்றைக்கு திமுக எப்படியா அந்த ஆட்சியை கவுக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கோர்ட்டுக்கு போறாங்க, கவர்னரை பாக்குறாங்க, டெல்லிக்கு போறாங்க. ஆக இந்த ஆட்சி கவிழ்க்கப்படக்கூடாது, இந்த கட்சி அழியக்கூடாது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அம்மாவுக்கு நம்ம செய்யற கடமை, புரட்சி தலைவர் நம்ம செய்யற கடமை, எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கட்சியை வழி நடத்தணுங்கிறது அவருக்கு நான் வைக்கிற கோரிக்கை. ஒன்று சேர்ந்து இருக்க திரு பாண்டியராஜன் அவர்கள் அம்மாடியே ஒன்னா இருக்கான்னு நான் கேக்குறேன். எல்லாம் ஒன்னா சேருவோம். சேரும்போது எல்லாரும் தானே ஒன்னா சேர போறோம். திரு பாண்டியராஜன் தனியா இருக்க போறோம். திரு பாண்டியராஜன் நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? எஸ். இல்ல குயிக்கா நான் சொல்ல வேண்டியது டாக்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய ஒரு கணிப்பு, அது எனக்கு ரொம்ப முக்கியமாப்பட்டது. அது அன்கண்டஸ்டடா போகக்கூடாது. அண்ணன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர், வியூக ரீதியான ஒரு தவறு செய்து விட்டார் ஓபிஎஸ் அவர்கள். அந்த ரெசிக்னேஷன் கொடுத்தது February 7 அவர் வற்புறுத்தி பெறப்பட்ட அந்த ரெசிக்னேஷன் அவர் செய்த ஒரு வியூக ரீதியான தவறுன்னு ஒரு கருத்தை பதிவு வச்சாங்க. அதை நான் முதல்ல கவுண்டர் பண்ண நினைக்கிறேன். அண்ணன் அவர்கள் அந்த அமைதி புரட்சியை நிகழ்த்தியது எந்த ஒரு ப்ரீ மெடிடேஷனும் கிடையாது. அவங்க யார்ட்டையும் பேசல, என்னெல்லாம் அவர் பேசக்கூட கிடையாது. நாங்க 5 நிமிஷத்துக்கு முன்னால போய் சேர்ற வரைக்கும் அவங்க யாருக்குமே நாங்க போற விஷயமே தெரியாது. ஓகே, ஒரு மனச்சாட்சியின் உந்துதலால், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆன்மாவின் உந்துதலால் அவர் எடுத்த ஒரு முடிவு. அந்த முடிவு ஒரு வியூகம், டாக்டிக், ஸ்ட்ராட்டஜின்னு நான் அதை கொச்சப்படுத்த விரும்பல. நம்பர் 1. நம்பர் 2, அவர் எடுத்த முடிவினால் இன்னைக்கு என்ன நல்ல விளைவு நிகழ்ந்து இருக்கிறது என்றால், இன்னைக்கு மக்கள், குறிப்பா அதிமுக தொண்டர்கள் ஒருத்தர் கூட இந்த இரு அணிகளை கடந்து வெளியே போகல. ஏன்னா அங்க என்ன இந்த மாதிரி குடும்ப அரசியல் வேண்டாம்னு நினைச்சு இருக்கிறவங்க எல்லாரும் எங்கிட்ட நிக்கிறாங்க. யாரும் இன்னைக்கு வெளியே போயிடல. அவங்க சியா சரஸ்வதி அவங்க சொன்ன மாதிரி அணிகள் இணைய வேண்டும் என்ற கருத்து எங்க எல்லாத்தையுமே இருக்கு. ஆனா அந்த குடும்பத்தின் பிடியில் மீண்டும் கட்சியும் ஆட்சியும் போகக்கூடாதுன்றதுனாலதான் திருப்பி கேட்கிறோம், எடப்பாடி அவர்கள் ஏன் அந்த குடும்பத்தை இன்னும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் ஒதுக்கி வைக்கிறார். இப்ப இந்த குறிப்பா மதுரை மீட்டிங்ல அவங்க ஒதுக்கி வைத்தது நிஜம். ஆனால் ஏன் அவர் ஓப்பனா வெளிப்படையா அந்த 2 அமைச்சர்கள் ஜெயக்குமார் அவர்களும் மற்றவர்களும் சொன்ன மாதிரி இவர் ஏன் எடுத்து சொல்லலன்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இதுல ஒரு நாடகத்தனம் இருக்கும் என்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. அந்த சந்தேகத்தை அவர் தீர்த்தார்னா வெகு விரைவில் இரு அணிகளும் இணையும். ஆனா அந்த சந்தேகத்தை வச்சுக்கிட்டே நாங்க போய் சேர்ந்தோம்னா மக்கள் மத்தியில் நாங்களும் மதிப்பிழந்து போயிருவோம். இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்த எடப்பாடி அணி என்பதோ சசிகலா அணி என்பதோ மதிப்பிழந்து கிடக்கு. அதை நீங்க பதிவு வைக்க மாட்டேங்கிறீங்க. அவரு ரவீந்திரன் துரைசாமி அவர் சொல்றது ஏதோ இந்த லாஸ்ட் 4 மாசத்துல எடப்பாடி அவர்கள் மக்கள் மனதில் உயர்ந்த இடம் பிடிக்க உயர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை பதிவு வச்சாரு. அது உண்மைக்கு புறம்பானது நான் நினைக்கிறேன். அதை பதிவு வைக்க நான் சகோதரர் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கு உறுதுணையா இருப்பாங்களே தவிர அவர்கள் நிச்சயமா இந்த கட்சிக்கு எதிராக இருக்க மாட்டாங்க. அவர்கள் சேர்வதனால இந்த கட்சி வலுப்பெறுமே தவிர நிச்சயமா எதிராக இருக்க மாட்டாங்க. ஆகவே அதை சகோதரர் புரிஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன். ராம்ஜி, உங்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புறேன். நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி இறுதியா நீங்க ஏதோ ஒரு கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல விரும்பினா சொல்லுங்க. அதாவது இது ஒரு பெரிய லெவல்ல இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொண்டாடணும். தேசிய லெவல்ல நம்ம இதுக்கு பிரதமரை இன்வைட் பண்ணி இது பண்ணா நல்லா இருக்கணும். ஏற்கனவே இங்க திருநெல்வேலியில மீட்டிங் போட்டிருக்கும் போது சொல்லியிருக்காங்க. அதையும் வச்சு நடத்தினா தேசிய லெவல்ல நம்மளுடைய பாரத ரத்னா எம்ஜிஆரை கொண்டு வந்த பெருமை நம்மளுக்கும் கிடைக்கும். மக்கள் எல்லாரும் அவரால் பயன்படைஞ்ச மக்கள் அனைவருக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குங்கிறத சொல்லிக்க விரும்புறேன். இது ஒரு தேசிய அளவில் எடுக்கப்பட வேண்டிய விழாங்கிறது உங்களுடைய இறுதியான பார்வையா புரிஞ்சுக்கிறேன். 2 அணிகளுமே பிரதமரையும் இன்வைட் பண்ணிருக்காங்கன்றதை பார்க்க முடிகிறது. எங்கே வரப்போகிறார்ன்றதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. திரு ரவீந்திரன், உங்களுடைய இறுதியான பார்வை. தினகரன் தலைமைக்கோ, தீபா தலைமைக்கோ, பன்னீர்செல்வம் தலைமைக்கோ, எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கோ என்ன ஓட்டு கிடைக்க போங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நான் ஏற்கனவே முத 4 பேக்கிங் கம்யூனிட்டியில 4 தலைவர்கள் வந்திருக்காங்க. கவுண்டர் ஒருத்தர், கள்ளர் ஒருத்தர், மறவர் ஒருத்தர், பிராமணர் ஒருத்தர், 4 இருக்காங்க. என் கருத்தா இருக்குது. அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ மாஃபா பாண்டியராஜன் விஷ்ஃபுல் திங்கிங், அவர் கட்சி அவர் அணி அப்படிதான் சொல்ல முடியும். மக்கள் தான் அதில் முடிவு பண்ணணும். மற்றபடி பன்னீரை பற்றி நான் குறை சொல்லலை. பன்னீருக்கு 3 முறை ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவருங்கிற இமேஜ் இருக்குது. சசிகலாவால் முதலமைச்சர் பதவி இழந்தவங்க சிம்பதி இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா,
அவர் சார்ந்து நிற்கலாங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாருங்கிறத தான் நான் சொல்றேன். சசிகலாவுக்கு ஜெயலலிதா மாதிரி விளம்பரம் போட்டது அந்த இதெல்லாம் அந்த எண்ணத்தின் அடிப்படை. இப்போ நடக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் அதிமுக அம்மா அணிக்குள்ள எடப்பாடிக்கும் தினகரன் நடக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் தான். இதுல வந்து மக்கள் மத்தியில ஓபிஎஸ் எப்படி இருக்கலாமே தவிர இந்த பொலிட்டிக்ஸ்க்குள்ள ஓபிஎஸ்க்கு ரோல் இல்ல. இபிஎஸ்க்கும் தினகரன் தான் இப்ப இஷ்யூ. அந்த இஷ்யூல தினகரன் தரப்பு 3 எம்எல்ஏக்களும் ஸ்டாலினை பாக்குறாங்க. ஓகே, சோ அந்த திரு தினகரனா திரு இபிஎஸ் அந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. ஓபிஎஸ்க்கு செல்வாக்குங்கிறதெல்லாம் வேற. அது ஓகே, ரைட். ஓகே, நம் நிகழ்ச்சி தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இதுல திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது போல உண்மையான மக்கள் செல்வாக்கு எந்த அணிக்கு இருக்கிறது என்பது ஏதேனும் ஒரு தேர்தல் மூலமாக வந்தால்தான் தெரிய வரும். மக்களுடைய செல்வாக்கு எங்க இருக்கிறது என்பதை நம்ம வந்து அப்போதுதான் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் அரசியல் நோக்கர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அதை தாண்டி திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய கட்சி, அவர் தொடங்கிய கட்சி சார்பாக தற்போது பல்வேறு தலைவர்கள் மாறி மாறி விழாக்களை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த விழாக்கள் மூலம் பரவப்போவது, நிலைநிறுத்தப்பட போவது எம்ஜிஆர் அவர்களுடைய புகழா அல்லது அந்தந்த கட்சியினுடைய அணி தலைவர்களுடைய புகழா என்பதை நாளடைவில் தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.